உதிரத்தாலும் உயிர் தியாகத்தினாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம். காயத்தாலும் கடல் குத்து விளக்கினை ஏற்ற எம் சிறப்பு விருந்தினர் அவர்கள் திரு ஹரிஷ் விஜி அவர்களையும் அவரோடு எம் தலைமை ஆசிரியை மற்றும் செல்வி தோஷிபா பிரின்சி அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஹரிஷ் அவர்களுக்கு எம் பள்ளி தலைமை ஆசிரியை அவர்கள் பொன்னாடை அணிவிக்க அவர்களுக்கு நினைவு சின்னம் அளித்து திருமதி ஜபா ஆசிரியை அவர்களுக்கு பரிசுகளை தர அவர்களை அன்புடன் வருக வருக என பாசத்தோடு வரவேற்கின்றோம். அவருடன் இணைந்து வருகை புரிந்துள்ள திருவாளர் அருண் அவர்கள் பாரத தேவியின் மணிக்கொடிப்பார் பக்தியுடன் நிலை வணங்குவோம் வாரே. பாரத தேவியின் மணிக்கொடிப்பார் பக்தியுடன் நிலை வணங்குவோம் வாரே. வீரர்களுடல் பொருளாவியும் கொடுத்து பெற்றோர் ஆசிரியர்கள் எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன். எல்லாரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் உழைத்திட துணைந்து நிற்பேன். அவர்கள் நலமும் வளமும் பெறுவதிலேதான் என்று மகிழ்ச்சி காண்பேன். மார்னிங் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து எட்மிஸ் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் அவர்களுக்கும் அனைத்து பேரண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ்.
இன்னைக்கு உங்களுக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள் சொல்லுங்க? சுதந்திர நாள்னா என்ன? இண்டிபெண்டன்ஸ் டே இங்கிலீஷ்ல, நீங்க வந்து தமிழ்ல சுதந்திர நாள் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன்ல, தைரியமா நின்று பேசுறேன்ல, அதுதான் சுதந்திர நாள். நீங்க எல்லாம் அப்பா அம்மா கிட்ட எனக்கு மேகி வேணும், சாக்லேட் வேணும், டைரி மில்க் வேணும்னு நீங்க எல்லாம் ஒரு உரிமையை கேக்குறீங்கல்ல, அதுதான் சுதந்திர நாள். எல்லாருக்குமே வந்து சுதந்திரம் இருக்குது. சரிங்களா? நான் வந்து உங்களுக்கு நான் வந்து நிறைய பேசி போர் அடிக்க விரும்பல. ஓகேவா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். எனக்கு வந்து மேடம் போன் பண்ணாங்க. நான் வந்து கொஞ்ச நேரம் யோசித்தேன், நான் எதுக்கு சீஃப் கெஸ்ட்? நான் வந்து அவ்வளவு பெரிய ஆள் இல்லை. என்கிட்ட யாராவது ஏதாச்சும் கேட்பாங்க, என்னால முடியுது நான் செய்வேன். நான் வந்து ஆர்டிஸ்டா இருக்கேன். என்னுடைய பொண்ணு வந்து பண்ணாங்க பத்திய டான்ஸ் பரதநாட்டியம், அவங்க வந்து பரதநாட்டியம் ஆடுறாங்க. அவ்வளவுதான். நான் ஏன் வந்த முக்கியமானா உங்களுக்காக தான் வந்தேன். ஓகேவா? என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, என்ன போல நாளைக்கு நீங்க வரணும். இங்க என்ன போல நாளைக்கு ஒரு நீங்க எல்லாம் படிச்சுட்டு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு இதே ஸ்கூலுக்கு நீங்க ஒரு சீஃப் கெஸ்டா வரணும். ஓகேவா? அது வந்து உங்ககிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அதாவது இப்பெல்லாம் வந்து யாரும் வந்து சின்ன பசங்க எல்லாம் இல்ல, எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். யார் நிறைய வந்து செல்போன்ல கேம் ஆடுறது, செல்போன் யார் கேம் ஆடுறது நிறைய, அது ஆடவே கூடாது. செல்போன்ல கேம் யாரும் ஆடக்கூடாது. உங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லி இருப்பாங்கல்ல, வேணா அது ஆடக்கூடாது, செல்போன் பார்க்க கூடாதுன்னு உங்ககிட்ட எல்லார்கிட்ட சொல்லி இருப்பாங்க. ஆனா நீங்க ஆடுவீங்க. அந்த மாதிரி கேம் ஆடுறதோட இப்போ உங்க மிஸ் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பிடி எப்படி சொல்லி கொடுத்தாங்க, உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் எப்படி சொல்லி கொடுத்தாங்க, எப்படி நீங்க ட்ரில் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எப்படி நீங்க வந்து மார்ச் பாஸ்ட் பண்ணீங்க, அதுதான் நம்மளுக்கு வந்து லாங் லைஃப் இருக்கும். கேம் எல்லாம் நீங்க ஆடுனீங்கன்னா உங்களுடைய கண்ணெல்லாம் வந்து சீக்கிரமா கெட்டு போயிடும். நீங்க கேம் எல்லாம் ஆடக்கூடாது. ஒண்ணு நீங்க மனசுல வச்சுக்கணும். ஓகேவா? சும்மா வந்து ஏதோ ஒரு அங்கிள் வந்தாரு பேசினாரு போயிட்டாரு நினைக்க கூடாது. எல்லா பசங்களுக்கும் சின்ன பசங்களுக்கு தான் நாளைக்கு ஃபியூச்சர். உங்க கையில தான் ஃபியூச்சர் இருக்குது. சரியா? பெண்கள் நம் கண்கள்னு சொல்றாங்க, தெரியுமா? தெரியுமா? நீங்க தான் ஃபியூச்சர். உங்களாலதான் எல்லாமே முடியும். ஓகேவா? கூடாது. அவங்க சொல்றது அவங்க தான் நம்மளுக்கு வந்து வழிகாட்டி. நம்ம அப்பா அம்மா நம்மள ட்ரெஸ் பண்ணி அழகா பொட்டி வச்சு தலை வரி ஸ்கூல் அனுப்பிச்சிருவாங்க. நீங்க ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா உங்களை வந்து பாதுகாக்கிறது யாரு? டீச்சர். அவங்க தான் நம்மளுக்கு உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கு, நீ வந்து மார்ச் பாஸ்ட் பண்ணு, நீ வந்து ட்ரில் பண்ணு, நீ பேசு, நீ டான்ஸ் ஆடு. நம்மள அதாவது நம்ம கிட்ட இருக்கிற டேலண்ட் யார் எடுத்து காமிக்கிறது? டீச்சர். அவங்க தான் நம்மளுக்கு வந்து முக்கியம். நம்ம வந்து டீச்சர்ஸ் மறக்க கூடாது. அவங்க என்ன சொல்றாங்களோ, என்ன ஹோம்ஒர்க் சொல்றாங்களோ, அவங்க நம்மள எப்படி வந்து நம்மளோட வழி நடத்துறாங்களோ அது பிரகாரம் நீங்க எல்லாம் ஒழுங்கான முறையில படிச்சு நீங்க வந்து லைஃப்ல நல்லா பெரிய ஆளாகி ஏதாவது நம்ம பேரண்ட் கிட்ட பேசணும், தைரியமா பேசணும். அதுதான் நம்மளுக்கான கிடைச்சிருக்க சுதந்திரம். இது தப்பாயிரமா, அது ரைட் ஆகுமா, எதுவுமே நினைக்க கூடாது. அதே மாதிரி உங்களுடைய குறைகள், உங்களுடைய கஷ்டங்கள் வந்து நம்ம மேடம் கிட்ட சொல்லணும். டீச்சர்ஸ் கிட்ட என்ன இந்த மாதிரி பண்றாங்க, இந்த மாதிரி செய்யறாங்க மேடம், இது தப்பா ரைட்டா, நீங்க எல்லாம் ஓப்பனா பேசணும். பேசினா அவங்களுக்கு தெரியும், மேடம் எனக்கு வந்து டிராயிங் நல்லா வரையும், நான் வந்து டிராயிங் பண்றேன் மேடம், நான் வந்து நல்லா படிக்கிறேன் மேடம், நான் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்ன வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு எனக்கு வந்து இது பண்ணுங்க, நீங்க வந்து கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது நாளைக்கு நீங்க ஒரு ஐஏஎஸ்ஓ ஒரு ஐபிஎஸ்ஓ நாளைக்கு ஒரு கலெக்டரோ எதுவா இருந்தாலும் உங்க ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாக்கு பெருமை, அடுத்தது டீச்சர்ஸுக்கு பெருமை, அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு பெருமை. ஓகேவா? நம்ம ஆரணியில நம்ம ஸ்கூல்ல படிச்சு இதே இடத்துல நீங்க வந்து நாளைக்கு சீஃப் கெஸ்டா நின்னீங்கன்னா யாருக்கு பெருமை? அதாவது அதுக்காகத்தான் நான் மெயினா வந்தேன். நான் ஒன்னும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது. உங்களை பார்க்கும்போது உங்க வயசுல நான் ஃபுல்லா ஒரு கிட்டத்தட்ட 35 இயர்ஸ் முன்னாடி போயிட்டேன். ஏன்னா நீங்க பண்ணதெல்லாம் நான் பார்க்கும்போது நான் உங்களோட வந்து நானும் ஒரு குழந்தை ஆயிட்டேன். ஆனா நான் வந்து வளர முடியாது இல்ல, நீங்களே என்ன கேள்வி பண்ணுவீங்கல்ல, இன்னும் அங்கிள் உக்காந்து நீங்க கூட வளர்றாருன்ட்டு. ஸோ என்னுடைய மைண்ட்லயே உங்களை தான் நினைச்சுன்னு நீங்க பண்ண மார்ச் பாஸ்ட் ஆகட்டும், நீங்க பண்ண ட்ரில் ஆகட்டும், நீங்க அந்த இவங்களை ஆடின வந்து டான்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தது. சிறப்பா பண்ணீங்க. அதாவது உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட் நீங்க அதை வெளியே கொண்டு வரணும். அதே மாதிரி பேரண்ட்ஸும் பார்க்கணும். இது உண்மை. அதாவது பேரண்ட்ஸுங்க வந்து இவங்க கிட்ட என்னென்ன திறமை இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ ஒருத்தர் வந்துட்டே இருப்பான், அவங்க வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா அடிப்பாங்க, ஏன் சும்மா வந்துட்டு போய் எழுது படிடு, அப்படி இருக்கக்கூடாது. பேரண்ட்ஸ் இவங்க கிட்ட என்ன டேலண்ட் இருக்கு, அதாவது என்னுடைய டாக்டர் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் என்னுடைய டாக்டர் நான் கூட கூப்பிட்டு வந்தேன். அவங்க வந்து சின்ன வயசுலயே டான்ஸ் ஆடுவாங்க, ஆடினே இருந்தாங்க. அவங்க வந்து 10th முடிச்சாங்க, 12th முடிச்சாங்க. நீ வந்து என்னமா பண்ண போறேன்னு கேட்ட,
எனக்கு வந்து இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுது டான்ஸ் இல்லைன்னு நான் போய் சென்னையில விட்டுட்டேன் அவங்க வந்து சென்னையில வந்து பரத கிளாஸ் பண்றாங்க. அதனால உங்க முன்னாடி அவங்களை ஆட வச்சு காட்டுறேன். இதனால நம்ம என்ன பண்ண முடியும்னு இல்லை, எல்லாராலையுமே எல்லாமே சாதிக்க முடியும். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டை நீங்க வெளியே கொண்டு வரணும். இப்போ உங்களுக்கு தெரியாது, நீங்க ஒரு 7th 8th போகும்போது, ஏன்னா இப்போ நீங்க வந்து மேகி கேட்டு நிப்பீங்க, சாக்லேட் கேட்டு நிப்பீங்க, பிஸ்கெட் கேட்டு இருக்க முடியாது, ஆடினேவும் இருக்க முடியாது, பாடினே இருக்க முடியாது. எல்லாருக்கிட்டும் ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட் உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களை பார்த்து கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வருவாங்க. அது நீங்க உங்க மிஸ்ஸிங் கிட்ட டீச்சர்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வெளியே கொண்டு வருவாங்க. யாருமே அதை என்கரேஜ் பண்ணாம இருக்க மாட்டாங்க. எல்லாமே உங்களுக்கு எல்லாம் என்கரேஜ் பண்ணி உங்களை வந்து கொண்டு வருவாங்க. நீங்க எல்லாம் பெரிய ஆளா வரணும். 20 years கழிச்சு நான் இருப்பேன்னு தெரியாது, நான் இருந்தா நான் உங்களை பாக்குறேன். நீங்க வந்து நிக்கணும் இந்த இடத்துல. என்னோட பெரிய பெரிய ஆளா ஆயிட்டு ஐயோ நான் அங்கிள் மாதிரி வந்து நிக்க கூடாது. என்னோட பெரிய ஆளா வரணும். என்னோட பெரிய ஆளா வந்து நம்ம ஸ்கூலுக்கு ஏதாவது நீங்க செய்யணும். அதே மாதிரி நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்யணும். உங்களால முடிஞ்சது, உங்களால என்ன முடியுமோ முடிஞ்சது. அந்த மாதிரி நீங்க செஞ்சு நீங்களாம் வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும். இந்த நேரத்துல என்னை கூப்பிட்டு இந்த டைம் கொடுத்ததுக்கு மேடமுக்கும் மற்ற இங்க அதுங்க இருக்கிற எல்லா டீச்சர்ஸுங்களுக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கிளாப் பண்ண பார்க்கலாம். சத்தமே கேட்கலையே, பின்னாடி எல்லாம் சத்தம் கேட்கல. வயசுக்காக நல்லா கிளாப் பண்ணுங்க. வெரி குட்.